கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங். இந்த ஊழியத்தின் வாயிலாக இந்த காணொலியை பார்த்துக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் முழுவதுமாக உங்களுடைய செய்கின்ற வேலை, உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள், உங்களுடைய அனைத்து தேவைகளையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே லகுவாக இருக்க செய்வாராக. இதோ இந்த நாள் வேத வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 99ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக போட்டிருக்கு. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ராஜரிகம் என்பது என்னங்க? ஒரு ஆளுமை சக்தி. ராஜரிகம் என்பது ஒரு அதிகாரத்தின் தன்மை. ராஜரிகம் என்பது ஒரு ஆளை பிறந்தவர். உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒன்று வாங்குறீங்க நீங்கள். அந்த வீடு ஒரு 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 கிரவுண்டு இடம்னு வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி நீங்கள் வேலி போட்டு அது நடுவில் வீடு கட்டுறீங்க. அப்போ அந்த வீடை யார் ராஜரிகம் பண்ண முடியும்? அந்த வீடை யார் ஆள முடியும்? அந்த வீடை யார் அந்த வீட்டுக்கு காவலாக இருக்க முடியும்? யார் அந்த வீட்டுக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்ல முடியும்? அந்த வீடு கட்டின அந்த ஓனர் மட்டும்தான் அந்த ஒரு கிரவுண்ட் இடத்த ஆள முடியும். ஏன்னா அவர் அந்த உருவாக்கி வச்சவர் அவர் தான். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், அவங்க ராஜரிகம் பண்ணுறாரு. இது பூமிக்குரிய ராஜரீகம். இன்னொன்று பாருங்கள், ஆவிக்குரிய ராஜரீகம் இருக்கு. ஆண்டவருக்காக பாருங்கள், ஆண்டவர் ஆவிக்குரிய ராஜரீகமும் இருக்குது, பூமிக்குரிய ராஜரீகமும் இருக்குது. அதாவது பூமியில் அதாவது பாருங்கள், ஆதியாகமம் 1:1 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கையும் வெறுமையாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அவர் தாங்க ராஜரீகம் பண்ண முடியும். கடல்களை படைச்சது, சமுத்திரத்தின் மச்சங்களை படைச்சது, மலைகளை படைச்சது, இந்த கிழங்கை படைச்சது, சாப்பிட்ற அரிசியை உருவாக்குனது, இந்த பனியை உருவாக்குனது எல்லாமே அவர் தான். அப்போ பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மட்டும்தான் ராஜரீகம் பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் இதை படைச்சது. அது ஒரு வீட்டுக்கு எப்படி அந்த வீட்டுக்கு ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கிட்டு அந்த ஓனர் எஜமானர் அதை வீட்டை ஆள்றாங்களோ, அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது அவர் மட்டும்தான் ராஜரீகம் பண்ண முடியும். அதுக்கு மேலே உள்ள வசனம் பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டிருக்கு. 98ஆம் சங்கீதம் பாருங்கள், 7ஆம் வசனம் பாருங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் ஒழுங்குவதாக. ஹல்லேலூயா. பாருங்கள், சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரம் குடிகளும் ஒழுங்குவதாக. சமுத்திரம்னா என்னங்க? கடல் அலைங்க, கடல்கள். அது நிறைவும் எல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கண் மட்டும் தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த சமுத்திரங்கள் தெரியும். ஆனால் கர்த்தருடைய பிரியமானவர்கள் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்கா அது இங்கேயும் இருக்கும். திடீர்னு நீங்கள் திருநெல்வேலி போனால் அங்கேயும் கடல் இருக்கும், கடலூர் போனால் அங்கேயும் கடல் இருக்கும், பாண்டிச்சேரி போனால் அங்கேயும் இருக்கும். அதனுடைய நான் சொல்கிறது நம்ம சென்னையை மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் உலகத்தில் இருக்கிற அந்த கடல் பகுதி எங்கெங்கே இருக்கோ எல்லாமே என்ன பண்ணுவதான் அவரை பாருங்கள், சமுத்திரமும் அதன் நிறமும் பூச்சக்கரம் அதன் குடிகளும் முழுவதாக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் ஒன்று பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அருமையான வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவு. ஆறுகளுங்க, எந்தெந்த ஆறுங்க ஓடுது? எவ்வளோ ஆறுகள் சொல்கிறோம். காவிரி ஆறு சொல்கிறோம், சாத்தான் குளம் ஏரி சொல்கிறோம், ரெட்டில்ஸ் ஆறு சொல்கிறோம், இன்னும் அப்புறம் பூண்டி டேம் சொல்கிறோம். இதெல்லாம் ஆறுகள் தான். பவானி ஆறு சொல்கிறோம். கர்நாடகாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர அந்த ஆறு சொல்கிறோம். பாருங்கள், காவிரி ஆறு, எல்லா ஆறுகளும் என்ன? உதாரணத்துக்கு நான் சொன்னது ஒரு சில ஆறுகள் மட்டும்தான். இன்னும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற நாட்டில் எவ்வளோ ஆறுகள், எந்த ஆறுகளும் என்ன பண்ணணுமா கடவுளை பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாட. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரியவர் பாருங்கள் ஆண்டவர், எவ்வளோ நல்லவர் பாருங்கள். எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் பார்த்தீங்களா நம்ம கூட இருக்கிறது. அது இன்னொரு வசனம் கீழே பாருங்கள். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலகத்தை நீதியோடும் ஜனங்கள் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவருடைய நியாயம் பயங்கரமானது. அவருடைய நியாயங்கள் அளவிடப்படாதவைகள். நிதானத்தோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பூமியில் இருக்கிற ஒரு பொருளும், பூமியில் உள்ள மனிதன் முதல் கொண்டு பூமியில் இருக்கிற எல்லாவித பொருட்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவை. அவர் ஒருவரே நியாயாதிபதி. அவரால் மட்டுமே நீதி நியாயம் செய்ய முடியுது. கேட்டுக்கொண்ட என் ஜனங்களே, தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ராஜரிகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய ஸ்தோத்திர பலியும், உங்களுடைய பிரச்சனைகளும் சொல்கிற யாருக்கிட்ட சொல்லனாக்கா, நீங்கள் வானத்தை படைத்த தேவாதி தேவனை மட்டும்தான் நீங்கள் நோக்கி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பாருங்கள், இங்கே பாருங்கள்,
அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நீதியோடும் நியாயத்தோடும் நிதானத்தோடும். நிதானம் பார்த்துக்கங்களா எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன். டப்பு டப்புலாம் கிடையாது, அவருக்கு தெரியும். ஆனால் நியாயாதிபதி அவர் மட்டும் தான். நியாயாதிபதி அவர் தான், நியாய தீர்ப்பு கொடுக்குறவர் தான். ஏன்னா ராஜரிகம் பண்ணுகிறாருங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்க, சமுத்திரம் அதன் நிறைவும் பூச்சக்கரம் அதன் குடிகளும் முழங்குவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் தொடர்ந்து பாட கடவுது. அவங்க அந்த சமுத்திரத்துக்கு புரிஞ்சிருக்கு நம்மளை படைத்த தேவன் இவர் தான். அதுவே கை கொட்டி துதிப்பதாக போட்டிருக்கு. ஜனங்கள் கை கொட்டி துதிப்பதாக, அவைகள் ஏகமாய் முழங்குவதாகன்னு போட்டிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஒரு சின்ன குட்டியூண்டு மனிதர் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணாக்கா ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பூமியை நியாயம் தீர்க்கிற ஒருவர் அவர் மட்டுமே. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்கள் கொடுக்க இருக்கும்போது உங்களை ஒன்றுமே பண்ணவே முடியாது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. நியாயம் தீர்க்கிற தேவன் அவர் மட்டும் தாங்க. ராஜாதி ராஜா, ராஜரீகம் பண்ணுகிற தேவன் அவர் மட்டும்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு இன்னொரு தேவ வார்த்தையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.